திரைப்படத்தோட இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனர் டிஆர் பாலா. எப்படி ஒரு டிஆர் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்கினாரோ அது மாதிரி வந்து டிஆர் பாலா வந்து அந்த கலக்க வேண்டும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள மிக முக்கியமான காரணம் வந்து திருமலை வேந்தன் வந்து என்னோடய கிளாஸ்மேட்டு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் 40 வருடத்துக்கு நண்பர். அவர் எனக்கு வந்து என்னோடய ஜூனியர். நான் செகண்ட் இயர் வரும்போது ஃபஸ்ட் இயர் அவர் எடிட்டிங் படித்ததால் அவர் 2 இயர்ஸு. நான் ஃபைனல் இயர் வரும்போது அவர் என்னோட ஜாயின் பண்ணார். 40 வருஷமாகவே திருமலை வேந்தன் தெரியும். அதாவது வந்து சமீபத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கியதில் மிக அழகான நீ சுருக்கமாக எல்லாரையும் பற்றி பேசின ஒரே வாழ்த்துறை உன்னோட வாழ்த்துறையாக தான் இருக்கணும். ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் சீனியராக இருக்கும்போது அவருக்கு பேசுவார். அதே இனிய மாலை பொழுது ஆரம்பித்தார் பாருங்க. அவர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு அழகிய கிராமம், அதில் ஒரு அழகிய நதி. நாங்கள் ரேக் பண்ணும்போது அந்த கதையை சொன்னால் இவ்வளோ அழகாக ரேக் பண்ணுறோன்னா அவர் நினைக்க மாட்டார். அவ்வளோ அழகாக கதையை சொல்லுவார். நாங்கள் அவர் எங்களை ரேக் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த கதையை நாங்கள் கேட்டால் வர மாதிரி ஆகிடும். அது மாதிரி எந்த கூச்சமும் இல்லாமல் சிறப்பாக அந்த கிடைத்த நேரத்தை மிக சிறப்பாக செலவு பண்ணக்கூடிய வேந்தன். அது மாதிரி ராஜேஸ்வரி வந்து என்ன புரட்சிகர பேர்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. உண்மையான புரட்சிகர போராளி வந்து ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரியை பார்த்தா பாதி பேருக்கு பயம், மீதி பேருக்கு நட்பு. அது 2 வகையிலும் அவங்க வந்து ஒருத்தருக்கு நண்பராக இருப்பாங்க, இல்லை எதிரியாக இருப்பாங்க. துரோகியாக மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த பெண்மணி அவங்க இருவரும் தான் நான் இந்த விழாவில் கலந்துக்கிறது மிக முக்கியமான காரணம். அது இந்த ட்ரைலரையும் சாங்ஸை பார்க்கும்போது உண்மையாக தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு இயக்குனர் டிஆர் பாலாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சுது. உண்மையாகவே மிகச்சிறப்பாக இருந்தது. அந்த ஷார்ட்ஸில் இருந்து கலர்ஸில் இருந்து அது போல் வந்து முகின்ரா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக ஹீரோ வரப்போகிறீங்க. இதே போல் வந்து எங்களோட எப்பவுமே நட்பாக இருக்கணும். அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்மைல் வந்து, ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்னென்னா 2 விஷயம் தான் நாங்கள் பார்ப்போம். ஒன்று அவங்களோட கண், இன்னொன்று அவங்களோட ஸ்மைல். அந்த சிரிப்பு அழகாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து பார்க்குறவங்கள தன்மைப்படுத்தணும். அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இல்லை தென்னிந்திய திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வளர்ந்த பிறகும் இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாகவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணுங்கிறது தான். அப்புறம் நீங்கள் ஒரு 10 பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறது உங்கள் மேனேஜர் மூலமாக கதையை கேட்காதீங்க. டைரக்டர் மூலமாக கதையை கேளுங்க, எழுத்தாளர் மூலமாக கதையை கேளுங்க. அது வரைக்கும் எப்போலாம் நீங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, எழுத்தாளர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது. என்றைக்கு மேனேஜரோ இல்லை உங்களோட பிஏக்களோ கதையை கேட்டு அவன்லாம் விளங்காதவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். எங்கள் சினிமா துறையில் தோத்தவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். அவன் எங்களை பார்த்து வந்து எங்கள் மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். நாங்கள் ஜெயிச்சவங்களை பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லையா? அவங்க எங்களை ஃபில்டர் பண்ணுறதுலே இருப்பான். அவனுக்கு யார் சலாம் அடிக்கிறோனோ அவன் தான் அங்கே ஹீரோ கிட்ட போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் வந்து பழைய சினிமா துறையில் ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகியருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸில் இருந்ததுன்னா, படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போது 16 படம் முன்னே 16 படத்தோட இயக்குநர்களோ நாயகர்களோ நாயகியரோ இன்னை வரைக்கும் நட்பாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு படம் முடிஞ்ச உடனே அதோட இயக்குனருக்கே அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம் இல்லாமல் போயிடுது. அப்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பில்லாத இண்டஸ்ட்ரியாக, நட்பில்லாத இண்டஸ்ட்ரியாக மாறிடுது. அப்போ நட்பில்லாத போது என்னோடய படங்கள் தோல்வியாட ஆரம்பித்ததுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எப்போ வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதலின்மையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படத்தை வந்து ஜெயிக்காது. அவங்க மேலே முதல்ல எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தால் தான், நட்பு இருந்தால் தான் அந்த படத்தை வந்து சிறப்பாக எடுக்க முடியும். அப்போது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் ஒரு நட்பாவோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ பாருங்கள், இந்த யூனிட் வரும்போது அந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட்டு, ஒரு யூனிட்டியாட இருக்குன்னு. இப்போ இந்த ஜின் யூனிட் வரும்போதே எல்லோரும் அந்த இதை போட்டுக்கிட்டு அந்த பனியனை போட்டுக்கிட்டு அவங்க டைரக்டர் பேர் வரும்போதோ இல்லை ஹீரோ பேர் வரும்போதோ ஒரு கூக்குரல்றது ஒரு மகிழ்ச்சி ஆறாக இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு புது யூனிட்டு, புதிய பிளட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குங்கிறது மிக அழகாக தெரியுது.